அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுவின் பேச்சை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி ஆசிரியர் சங்கர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்களே நீங்கள் இடம் தானே எல்லாரும் மாதிரி அமைதியாக இல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கு அவர் ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையா? அவர் உட்காந்து பேசிட்டு இருந்தார். அவர் எழுந்து வந்துட்டார். எழுந்து வந்து ஒரு மாதிரி என்னை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே விட்ட விவாதம் பண்ணுவோம் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு முடிச்சு அவர் கிளம்புறாரு. வேறு ஒன்றும் இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுனதுனால தான் நமக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அது ஸ்பெசிஃபிக்காக அதையே மாற்றுத்திறனாளிகளை பற்றி எதுக்கு பேசுனார்? அதாவது முற்பிறவி மறுபிறவி அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த அரசு பள்ளியில் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அவ்வளோதான், வேறு ஒன்று. அதை அவர் ஏற்றுக்கிட்டாரா? நீங்கள் உங்களுடைய இல்லை, அதை ஏற்றுக்கல அவர். மற்றவங்க யாரும் உங்களை மாதிரி யாரும் ரைஸ் பண்ணலையா? கருத்துக்களை ரைஸ் பண்ணலையா? ரைட். இனிமேல் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அரசு பள்ளி என்பது எல்லாரும் பொதுவான ஒரு இடம். அது அதில் வந்து நம்ம அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு மதம் சார்ந்தோ தனிப்பட்ட ஒரு கொள்கைகள் சார்ந்தோ நம்ம பேசக்கூடாதுன்றதான் என்னுடைய கோட்பாடு. அமைச்சர் எந்த அளவு உங்களை அப்ரிஷியேட் பண்ணார்? இதை பற்றி என்ன பேசினார்? ஸ்டேஜில் பேசியிருந்தார். ஆமாம், அவர் கூப்பிட்டு பாராட்டினார். இந்த மாதிரி நீங்கள் துணிச்சலாக செஞ்சீங்கன்னு சொல்லி பாராட்டினார். இது வந்து அறிவுக்கு ஒவ்வாத செயல்களை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோமே தவிர மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்து அறிவுக்கு ஒவ்வாத இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு வித்திடுகிற அந்த விஷயங்களை நம்ம வந்து அனுமதிக்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் எதிர்த்து தெரிவித்தேன். அமைச்சர் பாராட்டினாங்க. அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுவின் பேச்சை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி ஆசிரியர் சங்கர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.